புதுசு புதுசா வருவான். நம்ம எவ்வளவு பேரை பார்த்தோம். அது காலப்போக்கில் எல்லாம் சரியா போயிடும். அதுக்கெல்லாம் நம்ம பதில் சொல்ல வேண்டியதில்லை. இப்போ நிலைமை என்னன்னு தெரியுமா? லாட்டு சீட்டுக்கும் பிளாக் டிக்கெட்டுக்கும் இப்போ போட்டி நடந்துருக்குது. அது சில பேருக்கு புரியும், சில பேருக்கு புரியாது. அதை தான் நீட் எடுத்து வரதுக்கு ஏற்பாடு பண்ணிக்கிறானுங்க. எப்படின்னா எவனா பிடிச்சி வந்துட்டு மஞ்சா குடிதான் நினைக்கிறானுங்க. தமிழ்நாட்டில் அது வேவாது என்பதை மட்டும் இந்த நிகழ்ச்சி நான் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டது. அப்பேற்பட்ட இளந்தலைவருக்கு தான் நம்ம பிறந்தநாள் விழா கொண்டாடுகிறோம். அவர் 100 ஆண்டுகளுக்கு மேல் வாழ்ந்து இந்த நம்மையும் இந்த இயக்கத்தையும் இந்த நாட்டையும் எதிர்காலத்தில் வழிநடத்தி செல்ல வேண்டும் என்று நான் இந்த நிகழ்ச்சியில தம்பி உதயா அவர்களை நான் வாழ்த்துகிறேன். இப்போ மழை பெஞ்சது. இப்போ உங்களுக்கு தெரியும், சென்னையிலாம் அதுக்கு முன்னே அதிமுக ஆட்சியில் மழை பெஞ்ச எத்தனை நாளுக்கு அப்புறம் தண்ணி போவோம் இல்லையா? ஒரு வாரம் 10 நாள் ஆகும் இல்லையா? ஆனா இந்த முறை தண்ணி மழை கடுமையாக பெஞ்சது இல்லை. மறுநாளே கிட்டத்தட்ட 12 மணி நேரத்திலேயே தண்ணி வடிய வச்சு ஆட்சி தான் திமுக ஆட்சி. ஞாபகம் வச்சுங்க. அதுக்கான முன்னேற்பாடுகள்லாம் செய்து இன்னைக்கு சென்னை புறநகர் பகுதியெல்லாம் கடுமையான மழை பெய்தாலும் தண்ணியே தேங்காத ஒரு நிலையை உருவாக்கி தந்திருக்கிற முதலமைச்சர் நம்முடைய முதலமைச்சர். எல்லாம் இறங்கிட்டான். அதிமுக காரர்ல இருந்து பிஜேபி காரர்ல இருந்து நடிகர் கட்சிக்காரது எல்லாம் இறங்கிட்டான். அரடி தண்ணியில போய் நின்று பாத்தீங்களா? தண்ணி கீழே கேமரா எப்படி எடுக்கிறான் இந்த அரடி தண்ணிய. இங்க பாருங்க தண்ணி தேங்குது. ஏன் தண்ணி தேங்குதா? அதுக்கு முன்ன பாத்தீங்கன்னா ஒரு வருஷத்து மழை பெய்யும், ஒரு வாரம் 10 நாள் பெய்யும் இல்லையா? நம்ம ஒரு 20 வருஷம் 25 வருஷத்துக்கு முன்ன எப்படி பெய்யுதுன்னா 60 இன்ச்சு பெய்யுது. 5 சென்டிமீட்டர்லாம் பெய்யல. பெய்யற மழை 60 சென்ட் என் உயரத்துக்கு பெய்யுது. இவ்வளவு உயரத்துக்கு அப்படியே நாடு முழுவதும் பெய்ஞ்சா அந்த தண்ணி எங்க வெளியே போவோம்? இவனா சொல்றா வடிகால் எடுக்கல. நீ எந்த வடிகால் எடுத்தாலும் மேலதான் தண்ணி போக தவிர வடிகால போவோம். இந்த புயல் சாதாரண புயல். இது மாதிரி புயல் நாங்க பார்த்ததே கிடையாது. அது ஒவ்வொரு மாவட்டமா போய் இங்க இருந்து வந்தது மகாலிபுரம். நல்ல காலம் நாம தத்தோம். ஆமா, அதுவும் சாதாரணமா வரல. ஒவ்வொரு கிலோமீட்டரா வந்துருக்குது. வேகமா கூட வரல. வந்துட்டாரா நாங்க தச்சோம். இந்த மகாலிபுரம் வரை வந்து நம்ம மாவட்டத்துக்கு வந்து நினைச்சோம். அதுல நாங்க நிம்மதியாயிட்டோம். அது அந்த பக்கம் விழுப்புரமா போய் திருவண்ணாமலை போய் கிருஷ்ணகிரி போய் தருமபுரி போய் கோயம்புத்தூர் போய் ஒவ்வொரு மாவட்டத்திலும் 2 நாள் 60 சென்டிமீட்டர் 70 சென்டிமீட்டர் ஃபுல்லா பேச்சு பெரிய அளவில் பாதிப்பு உண்டாகிட்டு போச்சு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.